மேம் இப்போது நினைக்கிற காரியம் உடனே நடக்கணும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நினச்ச காரியம் சீக்கிரமாக டக்குன்னு நடக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுங்க மேம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மண்டலம் இப்போ கிரானிக் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் பட்ட நோய், ஆர்த்ரைட்டிஸோ தோல் சம்பந்தப்பட்ட நோயோ இருக்குன்னா கொஞ்ச நாள் எடுத்துக்கும், 2 மாதங்கள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு 48 நாள் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. நமக்கு வந்து இந்த கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது. அப்போ நமக்கு ஒரு தெளிவும் வாழ்க்கையில் ஒரு அறிவும் வருவதற்கு, நலம் கிடைப்பதற்கு அனுமர் வாள் வழிபாடு சிறந்தது. நிறைய பேர் இது செஞ்சிருக்காங்கல்ல. வெற்றி வரணும்னா முழு மனசோட நம்ம ஆஞ்சநேயருக்கு இந்த வழிபாடு செய்யும் பொழுது உடல் நலம், ஆரோக்கியம், நம்ம நினைத்த காரியம், வெற்றி எல்லாமே கிடைக்கணும்னா அனுமர் வாள் வழிபாடு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பா இது எல்லாரும் செய்யணுன்றது என்னோட ஆசை. இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்கள் இது கேட்காத ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நானே இது கேட்டதில்லை, யாரும் சொன்னதில்லை. ஒரு புதுமையான ஒரு விஷயம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, நான் எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இங்கே யார் வந்தாலும் அவங்க பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து எங்கள் நித்யா மேம் முடிஞ்சு வச்சுருவாங்க. அவங்க நல்லா குணமாகி போனதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்து குணமாகி சீக்கிரம் போயிட்டுருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து மேம் கிட்ட நிறைய பேர் கேட்டதுக்காக தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே வர முடியாதவங்க தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு சைடு, அந்த பக்கம் நியர்பை யார் இருந்தாலும் வீடியோவில் இருக்கிற நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு அவங்க வராங்கன்னு கேட்டுட்டு அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல, மேமை வந்து நேரில் நிறைய பேர் வராங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வராங்க. சப்போஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, நான் வெளியூரில் இருக்கேங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது அப்பாயின்மெண்ட்டு, ஆன்லைனில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து மெடிசன் எல்லா ஊருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா இடத்துக்கும் போகுது. அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் இங்கே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டாலே இது ஒரு பாசிட்டிவான இடம். குணமாகி சீக்கிரமாக போயிடுவீங்க. அதுதான் இங்கே எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். மேம் வேணும், எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், தேங்க்யூ மேம். மேம் இப்போது நினைக்கிற காரியம் உடனே நடக்கணும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நினச்ச காரியம் சீக்கிரமாக டக்குன்னு நடக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுங்க மேம். நிறைய வழிபாட்டு முறையே இருக்கே. இப்போ உடம்புல ஒரு ப்ராப்ளம், எல்லாருமே என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன தெரியுமா மேம்? எல்லாம் ஓகே, மெடிசன்லாம் கொடுத்துட்டீங்க, டயட் எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லிட்டீங்க, எனக்கு எத்தனை நாளில் குணமாகும், எத்தனை நாளில் எனக்கு குணமாகும் அப்படின்னு ஒரு சீக்கிரம் நம்ம அந்த ப்ராப்ளம், நோய் நிலையிலிருந்து உடல் ஆரோக்கியத்திற்கு வந்துடணும்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மண்டலம் இப்போ கிரானிக் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் பட்ட நோய், ஆர்த்ரைட்டிஸோ தோல் சம்பந்தப்பட்ட நோயோ இருக்குன்னா கொஞ்ச நாள் எடுத்துக்கும், 2 மாதங்கள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு 48 நாள் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. மருந்தும் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய உடலும் மனமும் தூய்மையாகும், உடல் வலிமை பெறுவதோடு மனதிலும் வலிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா அனுமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வீரத்திற்கும் நம்மளுடைய தன்னம்பிக்கைக்கும் ஒரு பேரு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு வீரமும் தைரியமும். கண்டிப்பா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அனுமர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. கேட்ட வரம் உடனே கிடைக்கும், வெற்றியை தரக்கூடியவர். ஆமா, மனதார நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட கேட்குறோம்னா கண்டிப்பா நடத்தி கொடுப்பார். வெற்றிலை மாலை சாத்தி நம்ம வேண்டணும்னா கண்டிப்பா ஜெயம் உண்டாகும். அவ்வளவுதான். அப்போ இந்த அனுமர் வழிபாடுன்னு சொல்லும் போது அனுமர் வாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு பெற்றது மேம். அவ்வளோ சிறப்பு பெற்றது. நமக்கு சீக்கிரம் உடல் நலம் பெறணும், நினைத்த காரியம் நமக்கு வெற்றி ஜெயம் உண்டாகணும்னாவே இதுதான். இப்ப அந்த அனுமர் வாள் வழிபாடு அப்படின்னு சொல்றது காலம் காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தா அனுமருக்கு நிறைய பேர் இருக்கு பார்த்தீங்களா. மாருதின்னு சொல்லுவோம், அனுமர், ஆஞ்சநேயர், அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு. ஒரு முறை குழந்தையா இருக்கும்போது கேக்குறாரு அம்மா கிட்ட, அஞ்சனை தேவி கிட்ட கேக்குறாங்க,
அம்மா எனக்கு பசிக்குது, நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, ம் அது தாண்டி எனக்கு பசி எடுக்கும் போது நான் என்ன பண்றது, என்ன சாப்பிடுறது, கண்ணா நீ வந்து பழங்கள் சாப்பிடலாமே. ம். பழமா அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஓ அப்படி கேக்குற. ம் பழம் நல்லா பெருசா மஞ்சள் நிறத்துல சிவந்த நிறத்துல இருக்கும் ம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ம் சரின்னு கேட்டுடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பசிக்குது. ம் அம்மாவை காணல, எங்கேயோ வேலையா இருக்காங்க போல இருக்கு. ம் அப்படியே கதிரவன் மேல எழும்பி வராரு. ம் பாக்குறாரு, ம் அம்மா சொன்ன மாதிரி நல்லா பெருசா ம் நல்ல செவந்த நிறத்துல இருக்கே, இதுதான் பழம்ட்டு ம் கதிரவனை நோக்கி பாயறாரு சாப்பிடுறதுக்கு. ம் போயிட்டே இருக்கிறாரு. அப்போ சூரிய பகவான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல வஜ்ராயத்துல அடிக்கிறார். அப்போ அணு அப்படின்னா கன்னம். So, கன்னத்தில் அவருக்கு வந்து அடிபட்டதுனால அனுமன் அப்படின்ற பெயர் வந்துடுச்சு. ஓ ஸோ அடிச்ச உடனே அப்பா சும்மா இருப்பாரா, வாயு தேவர் வந்து மிகுந்த கோபம் வந்துருச்சு. எப்படி என் மகனை வந்து எல்லாரும் அடிக்கிறீங்க, எப்படி நீங்க அடிக்கலான்ட்டு, நான் இனிமே காற்று செலுத்த மாட்டேன், எங்கேயும் நான் வந்து ஆக்டிவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாயு தேவரை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அனுமர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணி நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நாங்க கலைகள் எல்லாம் கற்றுத்தரோம்னு சொல்லிட்டு தேற்றி அவரை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ வந்து அனுமன் அம்மா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா அப்ப சூரியன்றவர் யாரு? நான் அவர் வந்து நீங்க சொன்ன கனின்னு நினைச்சு சாப்பிட போயிட்டேன். இல்லப்பா, அவர் வந்து கல்விக்கான அதிபதி, நிறைய கலைகள் அவர் கற்றவர் அப்படின்னா அவர்கிட்டயே நான் வந்து கல்வி கற்றுக்கிறேன், அவர்கிட்டதான் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் கிட்ட போயிட்டு எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு கேக்குறாரு. அனுமர் கேட்கும் போது, நான் கற்றுத்தரேன், ஆனா ஒரு இடத்துல நான் இருந்து உனக்கு கற்றுத்தர முடியாதுப்பா, நான் வந்து வேகமா சுழண்டுகிட்டே இருக்கணும், என் கூடவே வந்து உன்னால கல்வி கற்றுக்க முடியுமா, கலைகள் எல்லாம் கற்றுக்க முடியுமா, அதற்கென்ன நான் கத்துக்கிறேன் அப்படின்ட்டு சூரியனுக்கு முன்னாடி இவர் போறாரு. அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து அனுமர் வந்து வேகமா போறாரு. போயிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம சூரியன் சுத்தி தானே மற்ற கோள்களும் இருக்கு. அப்ப அந்த கோள்கள் எல்லாமே அனுமர் போற திசையே அவருடைய வாளை நோக்கி போறாங்க. அப்போ போகக்கூடிய பாதை நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது அனுமரோட வாள். அந்த கோள்கள் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது அனுமரோட வாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த அனுமர் வழிபாடு நமக்கு வந்து இந்த கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது. அப்போ நமக்கு ஒரு தெளிவும் வாழ்க்கையில் ஒரு அறிவும் வருவதற்கு, நலம் கிடைப்பதற்கு அனுமர் வாள் வழிபாடு சிறந்தது. நம்ம இது என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சனிக்கிழமை ஆரம்பிப்பது சிறப்பு. சனிக்கிழமை என்ன பண்ணனா, அனுமன் படத்துல தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டு முதல் நாள் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ரீராம ஜெயம் நம்ம சொல்லணும். அனுமருக்கு ரொம்ப பிடிச்சது ராமநாமம். எங்க நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்லி எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், கணக்குன்னு இல்லை. மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தனம் குங்குமம் முதல் நாள் வாளோட அடிபாகத்துல இருந்து முதல் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொட்டு 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரணும். அந்த நேரத்துல நம்ம வந்து அனுமன் சாலிசா கேட்கலாம். சுந்தரகாண்டம் படிக்கிறது அவ்வளவு சிறப்பு. பெண்கள் வந்து வீட்டுல சந்தோஷம் நிலைக்கணும், கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாங்க, அவ்வளவு நல்லது. ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து சுந்தரகாண்டம் படிக்கிறது, தினம்தோறும் ஒரு ஒரு பொட்டா நம்ம வச்சுட்டு வரணும். ஸோ அனுமர் படத்துல அந்த கிரீடத்திலும் நெற்றியிலும் இருக்கக்கூடிய பொட்டு டெய்லி தொடச்சிட்டு புதுசா வைக்கணும். வால்ல மட்டும் டெய்லி ஒரு ஒரு பொட்டு 48 நாட்களுக்கு 48 பொட்டுக்கள் வைக்கணும். இப்போ பெண்கள் இதை நம்ம செய்யும்போது பீரியட்ஸ் டைம்ல மாதவிடாய் காலங்கள் 5 நாளோ 7 நாளோ இந்த பூஜையை நம்ம செய்யாம திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 48 நாட்கள். 48 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே நமக்கு நல்ல செய்தி வரும், உடல் நலம் பெறும். நிறைய பேர் இது செஞ்சிருக்காங்க மேம். வெற்றி வரணும்னா முழு மனசோட நம்ம ஆஞ்சநேயருக்கு இந்த வழிபாடு செய்யும் பொழுது உடல் நலம், ஆரோக்கியம், நம்ம நினைத்த காரியம், வெற்றி எல்லாமே கிடைக்கணும்னா அனுமர் வாள் வழிபாடு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பா இது எல்லாரும் செய்யணுன்றது என்னோட ஆசை. தேங்க்யூ மேம். யாருமே சொன்னதில்லை மேம் இது மாதிரி ஒரு வாலில் போட்டு 48 நாள் வைக்கணுன்றது யாருமே சொல்லலை. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் மக்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆஞ்சநேயரை வழிபடுறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து ஆஞ்சநேயரை வழிபடுறது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் இது கேட்காத ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நானே இது கேட்டதில்லை, யாரும் சொன்னதில்லை. ஒரு புதுமையான ஒரு விஷயம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும்
ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாரும் தான் பண்ணுறாங்க, பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.